ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட்டிடஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ 1.5 வச்சுக்கோங்க. ஸோ கேட்க ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நியூ பிகினராக இருந்தால் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான். இன்றைக்கி நிஃப்டியை காப்பாற்றினது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 8 தான். அவன் மட்டும் கொஞ்சம் இறக்கி விட்டுருந்தான்னு வச்சிங்களேன், இன்றைக்கி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஸோ நிஃப்டி 8 பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால தான் நம்ம நிஃப்டி வந்து மேலே போக ஆரம்பிச்சது. கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே பண்ணல. இன்றைக்கி இது வேறு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பீரி வேறு. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக அப்படியே சைட்வேஸ் தான் முடிச்சிட்டானுங்க. ஸோ பார்ப்போம் அதை பற்றி எப்படி முடிஞ்சிருக்குன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே பிகினர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா செல்லிங் போயிடலாம், அதாவது புட் ஆப்ஷன் போயிடலாம் அப்படின்னு போவாங்க. பட் ஆனால் அப்படி போகாமல் நீங்கள் ஒரு நிமிஷம் அது ஹை வெயிட்டேஜான ஸ்டாக் இருக்கக்கூடியது பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 8 இது ரெண்டுத்தையும் ஒரு கண்ணு பார்க்குறோங்க. ஏன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்த்து 40% நிஃப்டி 50யோட ஒரு இதில் ஸ்டாக்கில் சரிங்களா. ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை மணிக்கு இது ஆகிருக்கான் பாருங்கள், ஒரு 9:30. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 9:35 இங்கே இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருப்பான். இங்கே 9:30 35 அப்புறம் பாருங்கள் ஏற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கான், எப்போ இருக்கான் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் ஏறி இருக்கானா, 12 மணி வரைக்கும் ஏறி இருப்பான். ஸோ அதேமாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பாருங்கள் 12 மணி வரைக்கும் ஏறி இருக்கும். ஓகேங்களா, 12 மணி வரைக்கும் ஏறி இருக்கும். ஸோ இதுதான். ஏன்னா இதை நீங்கள் இது பண்ண ஆரம்பிச்சு புட் ஆப்ஷன் போட்டுருந்தா என்ன இருக்கும் பாருங்கள், ஃபுல் செம்ம லாஸ் ஆச்சுக்கும், ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிருக்கும். ஸோ ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் என்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் பண்ணுறவங்களா இருந்தால், என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணுறது வேஸ்ட்டு தான். பட் பண்ணுறவங்களா இருந்தால் இதை நீங்கள் ஒரு கண்ணு பார்த்துக்கோங்க. எப்போவுமே நிஃப்டி 8 வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் கண்ணு பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுதான் நான் சொல்ல வந்தது. அதுக்கு தான் இங்கே போட்டிருக்கேன், நிஃப்டி பார்க்கணுன்ட்டு, டைம் ஃப்ரேம் பார்க்கணுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு முதல்லலாம் ஆரம்பத்தில் இருக்கும்போது நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, இங்கே இருக்குல்ல இந்த இது இருக்குல்ல, இது உடைக்கும் போது ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. இதுமாரி ஸ்கேல்பிங் பண்ணி பார்த்துருக்கேன், நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அவங்கள. பட் ஆனால் லாட்லாம் பார்த்தீங்கன்னா 30-40 லாட் போடுவானுங்க. அவனுங்க போட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவானுங்க. வித்தின் டைம் ஃப்ரேம் தான் ஒரு 10,000 20,000 30,000ன்ட்டு இது பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டே வருவானுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த பர்சன்டேஜ் தான், அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல அதை வச்சு பண்ணுவாங்க. பட் நான் அதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டென்ஷனான ஜாப். நீங்கள் கூலாக அமைதியாக பண்ணோன்னா ஸ்விங் ட்ரேட் பெஸ்ட்டு. அதை விட கூலாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் பெஸ்ட்டு. பட் ஆனால் இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டமெண்டலாக படிக்கணும் இல்லையா. மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டு, அது அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே சைட்வேஸ். பட் இங்கே பாருங்களேன், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகினா இது கேண்டில் மாரியே இல்லை பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் எப்போவுமே ஒன்று மேலே போகும், இல்லைன்னா கீழே வருவானுங்க. அது எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்திருக்கு ஸ்டாக்கு. பேங்க் நிஃப்டி அப்படியே ஃபுல்லாகவே இன்றைக்கி முடிச்சிருக்கானுங்க. பட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைச்சிருக்கான். நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கீழே அப்படி தான் வந்துட்டுருக்கான். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50,800ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே எங்கன்னா ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இங்கே எங்கன்னா ஓப்பன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இந்த ரெசிஸ்டன்ஸு கரெக்டாக இருக்கும். 51,520ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட இது. ஸோ கம்ப்ளீட் சைட்வேஸ் தான். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட முடிவு எப்படி வருதுன்றதையும் பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 8 இவன் தான் இன்றைக்கி மேஜர் ப்ளே பண்ணான். ஒரு 990 பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போனானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் ஒரு 300 பாயிண்ட் கிட்ட இறக்கி விட்ருக்கானுங்க. ஸோ பார்த்துருந்தா அந்த மார்க்கெட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே ஸோ அமைதியாக. பட் ஆனால் இந்த பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உடைக்கவே இல்லை, கீழே தான் வச்சுருக்கானுங்க. கொஞ்சம் இதுவாக தான் இருக்கணும். பட் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இது இருக்குல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா 2022 ஜனவரியோட ஐ உடச்சி திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போயிருக்கான். ஸோ இதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், இவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். உடைச்சா ஓரளவுக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். அப்படின்னா கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக ஆக்ட் ஆகும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, நம்ம சப்போர்ட் போட்டிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 39,200ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இந்த இது வேறு உடைச்சிருக்கான், வேறு உடைக்கல. பட் இருந்தாலும் கிட்ட நெருங்கியிருக்கான்.
இவன் மேலே போக ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், கொஞ்சம் பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை ஏத்தாம பார்த்துக்கங்க. ஏன்னா ஏறுனான்னு வச்சுங்களேன், நிஃப்டி இறங்க ஆரம்பிக்கும். இறங்க ஆரம்பிச்சதுன்னா ஸ்மால் கேப் அதெல்லாம் கூட கொஞ்சம் சைட்வேஸ் போகும், இல்லைனா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இதுமாரி நிறைய வாட்டி நான் அடி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று அந்தளவுக்கு மூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு 9 தான். அதனால தான் மார்க்கெட் இப்படி சைட்வேஸில் கொண்டு போயிருக்கானுங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்தியா விக்ஸ், அவங்களுடைய அமெரிக்கா விக்ஸ் பார்த்தீங்கன்னா S&P ஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஏறி இருக்குது. இவனும் இப்படி உடைக்கக்கூடாது. இவனும் உடைச்சான்னு வச்சுங்களேன், அவன் ஏற ஆரம்பிப்பானுங்க, இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த குளோபல் மார்க்கெட்டு. நம்மளோட மார்க்கெட்டும் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவன் இது பாருங்கள், இது பார்த்துட்டு முடிவெடுப்போம். நம்ம ட்ராக் பண்ணாமல் இருக்க மாட்டோம், ட்ராக் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்பி பார்த்தீங்கன்னா உடைச்சிருக்கான், பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ பார்ப்போம் இந்த வாட்டியாவது உடைக்கிறானா இல்லை எப்படி பண்ணுறான் அப்படின்றத பார்ப்போம். குட்டி குட்டியாக தான் வந்துட்டுருக்கான். ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி சைட்வேஸ் போயிட்டுருக்கான். எவ்ரிடே அவனும் சைட்வேஸ் தான். ஸோ நம்மளோட நிஃப்டி ட்ராக்கிங் ஸ்டாக்கு ரிலையன்ஸ் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வரல. ஐசிஐசி பேங்க்கு சைடில் தான் முடிச்சிருக்கானுங்க. இவன் தான் முடிக்கவே மாட்டேன்றான், ரொம்ப சின்னதாக வந்திருக்கான். இந்த ஐசிஐசி பேங்க்கு HDFC பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும், இல்லைனா வேலைக்கே ஆகாது. இந்த ட்ரெயினில் தூக்கிடும். இவன் இது உடைக்கணும். இதாவது 1673 உடைச்சா தான் ஒரு நல்ல இது இருக்குது. ஸோ பார்ப்போம். ஆனால் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்காங்க கேண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம். இங்கேயும் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கான். ஸோ உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி உடைச்சிருக்கானுங்க. க்ளோஸும் மேலே தான் வச்சுருக்கானுங்க. பார்ப்போம். வீக்லி தான் நினைக்கிறேன், வீக்லிலேயே க்ளோசிங் வச்சுருக்கானுங்க இந்த ட்ரெண்ட் லைன். இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம்ல, இது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ட்ரெண்ட் லைனுக்கும் ஒவ்வொரு இது போடணும். ஓகேங்களா? அப்போ தான் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து வீக்லியில் உடச்சிருக்கான் அப்படின்றது. எல்லாத்துக்கும் ஒரே கோடு போட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எந்த கோடு எந்த இது இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இதில் இருக்குது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சொல்லி இந்த டபுள் டாப்பாக அப்படி ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் டபுள் டாப் ஃபார்ம் ஆகாமல் மேலே போயிருக்கான். பட் ஆனால் இதில் ஒரு என்ன பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும் திடீர்னு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சார்ட்டை ஒரு பேட்டர்ன் கண்ணோட்டத்திலே பாருங்கள், அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன், வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. நிறைய வாட்டி நான் இன்ஃபோசிஸில் அடி வாங்கியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டி அவன் நம்மளுடைய இது தான். பட் ஆனால் லைட்டாக இதுவாக இருக்குது. ஆனால் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா செல்லிங் லைட்டாக வந்திருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா லோதாக இருக்கான்ல, மேக்ரோ டெக் டெவலப்பர், இவங்க ஒரு 10% கிட்டே இருக்கான். பட் ஆனால் இவன் பாருங்கள் டபுள் டாப்பாக அந்த போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இங்கே 20% இருக்கான். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு, இல்லைனா சைட்வேஸ் தான் போவோம். மேக்ஸிமம் கீழே இறக்க மாட்டானுங்க இவனை. சரிங்களா? ஸோ மகேந்திரா லைஃப் அதெல்லாம் ஒன்றும் உடைக்கல. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் ஃபார் தட்.